யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் விவசாயிகள் விவசாயம் செய்து வந்து பல ஏக்கர் அரச காணி தனிநபர் ஒருவரால் அடாத்தாக சுவீகரிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். விவசாயிகள் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி ஜே 432 கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மக்கள் விடுதலை புலிகள் இருந்த காலத்திலிருந்து விவசாயம் செய்து வந்த நிலையில் அந்த பகுதியில் காணப்பட்ட பல ஏக்கர் கணக்கான அரச காணி தனிநபர் ஒருவரால் சுவீகரிக்கப்பட்டுள்ளது. அத்துமீறி அடைக்கப்பட்ட குறித்த காணி அரச காணி எனவும் நிலைமை தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கிராம சேவையாளருக்கு பிரதேச செயலாளர் உத்தரவிட்டுள்ள நிலையில் இதுவரை உரிய அதிகாரிகளால் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆரம்ப காலத்திலிருந்தே பயன் தரும் மரங்களை நட்டு காலாகாலம் நாம் விவசாயம் செய்து வந்த பகுதியை தனிநபர் ஒருவர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சுவீகரித்துள்ளார். குறித்த பகுதிக்கு நாம் செல்ல முற்பட்டால் இடியன் துப்பாக்கியால் சுடுவோம் என்றும் போலீசாரை வைத்து கைது செய்வோம் என்றும் மிரட்டுவதுடன் காலாகாலம் நாம் பாதுகாத்து வந்த மணல் மற்றும் காடுகள் இரவோடு இரவாக அழிக்கப்பட்டு சட்டவிரோதமாக இணைய இடங்களுக்கு கடத்துவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறித்த காணி அரசு காணி என பிரதேச செயலாளர் அறிவித்தும் இதுவரை சம்பந்தப்பட்டவர்கள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமைக்கான காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பியதுடன் தமது நிலத்தை மீட்டு தம்மிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.